சோதனை வரும்பொழுது பொறுமையாக இருக்க வேண்டும். சோதனைகளில் பொறுமை கடைபிடித்து சாதனை படைப்பவர்களுக்கு நற்செய்தி கூறுமாறு நபிக்கு அல்லாஹ் தஆலா உத்தரவிடுகின்றான். சோதனைகள் வரும்பொழுது பொறுமையாக இருப்பவர்கள் இறுதி முடிவு நல்லதாக அமையும் என்பது இந்த நற்செய்தியாகும். சோதனைகள் நம்மை அழுத்தும் பொழுது, வறுமை கோட்டிற்கு கீழே வாழ முடியாமல் திணறிக் கொண்டிருக்கும் பொழுது, இவற்றை சந்திக்கும் ஆரம்ப கட்டத்திலேயே பதட்டமடையாமல் நிதானத்தோடு நடந்து கொள்வதே பொறுமை எனப்படும். சோதனைகள் தாக்கிய வேளையில் அழுவதையெல்லாம் அழுதுவிட்டு, சம்பந்தப்பட்டவர்களையெல்லாம் திட்டிவிட்டு, அல்லாஹ்வை குறை கூறிவிட்டு இறுதியில் வழியில்லாமல் அடங்கி போவதற்கு பெயர் பொறுமை இல்லை, மாறாக அது இயலாமை என்று அழைக்கப்படும். ஒரு மாது கபருக்கு அருகில் அழுது கொண்டிருந்ததை முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்துவிட்டு அல்லாஹ்வை அஞ்சி பொறுமை காக்குமாறு கூறினார்கள். அந்த பெண்மணியோ, தூரப்போ, எனக்கு வந்த துயரம் உனக்கு வந்தால் தெரியும் என்பதைப் போல திட்டி அரற்றிவிட்டார். அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யார் என்று அவர் அறிந்து கொள்ளவில்லை. பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று தெரிந்த பொழுது அன்னலாரை வீட்டில் சந்தித்து அறியாமல் பேசிவிட்டேன் என்று கூறி மன்னிப்பு கேட்டுக்கொண்டார் அந்த மாது. அப்பொழுது பொறுமை என்பது துயரம் வந்த ஆரம்ப நிலையிலேயே மேற்கொள்ளப்பட வேண்டிய ஒன்றாகும் என்று அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதே நேரத்தில் இழப்பின் பொழுது அன்பு மீளிட்டால் கவலைப்படுவது பொறுமைக்கு எதிரான செயல் ஆகாது. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இப்ராஹிம் என்ற ஆண் குழந்தை ஒன்று இருந்தது. சிறு வயதிலேயே இப்ராஹிம் அவர்கள் இறந்து விட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அப்பொழுது அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணீர் சிந்தினார்கள். இதை கண்ணுற்ற நபித்தோழர்கள் அப்துர் ரஹ்மான் பிப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, தாங்களுமா அழுகிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இது பாசத்தின் வெளிப்பாடு, கண்கள் கலங்குகின்றன, மனம் கவலையுறுகிறது, அல்லாஹ் விரும்பாததை நாம் சொல்ல மாட்டோம். இப்ராஹிமே, உன் பிரிவால் நாம் கவலை அடைகின்றோம். அறிவிப்பவர் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு, நூல் புகாரி, முஸ்லிம். அதாவது, புலம்பி அழுவதைத்தான் அல்லாஹ் வெறுக்கின்றான். கவலைப்பட வேண்டிய நேரத்தில் கவலைப்படுவது பொறுமைக்கு முரணானது அல்ல என்று அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இதை பற்றி மேலும் விவரமாக தெரிந்து கொள்ள பிளே லிஸ்டில் சென்று சூரத்துல் பக்கராவுடைய தஃப்சீர் 155வது வசனத்தின் தஃப்சீரை பார்த்து பயனடையுங்கள். மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அல்லாஹ்விடத்தில் நற்கூலியை பெற்றுக்கொள்ளுங்கள். ஜஸாக் அல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.